வணக்கம் உறவுகளே. இன்று 13ஆம் தேதி தேர்தல் சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாது. எனவே இன்று மன்னாரில் அடம்பன் பகுதியில் பாரிய தேர்தல் நடவடிக்கை மீறல் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அதாவது மன்னார் யாழ் வீதி அடம்பன் பகுதியில் இந்த தேர்தல் நடவடிக்கைக்காக அப்பகுதி வாழ் அடம்பன் பகுதி வாழ் மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினால் 290 நபர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளடங்கலாக அதாவது அரிசி, சீனி, மா போன்ற பொருட்கள் அடங்கியதாக 290 நபர்களுக்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாகனத்தில் ஏற்றியவாறு குறித்த அரசியல் கட்சி இந்த உணவுப் பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து சென்ற வேளையில் மன்னார் பகுதி அடம்பன் போலீசாரினால் இவர்கள் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இந்த உணவுப் பொருட்களும் தற்பொழுது போலீஸ் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு வைத்திருக்கின்றார்கள். இந்த உணவுப் பொருட்களின் மொத்த பெறுமதி 6,13,500 ரூபா பெறுமதியான இந்த உணவுப் பொருட்களை குறித்த கட்சி ஒன்றைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த உணவுப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அடம்பன் போலீஸ் நிலையத்தில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்தீர்களா அன்பார்ந்த மக்களே, எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக இந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து அந்த மக்களிடத்தில் உணவுப் பொருட்களை கொடுத்து மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெற்றுக்கொள்ளுகிற நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் எவ்வாறு மேற்கொள்ளுகிறார்கள் என்பதை நீங்கள் இந்த காணொளி மூலமாக அறிந்து கொள்ள முடியும். பார்த்தீர்களா, எப்படி எங்களுடைய மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அவ்வப்போது மாத்திரம் இந்த உணவுப் பொருட்களை கொண்டு சென்று அந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்களிடத்திலிருந்து இந்த வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என்று குறித்த மக்களுக்கான உணவுப் பொருள், அதாவது 290 நபர்களுக்கு, அதாவது 290 குடும்பங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் வழங்குவதற்காக அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் 290 நபர்களுக்கான மொத்த பெறுமதி 6,13,500 ரூபா. இந்த தேர்தல் காலத்துக்கு இந்த மக்களுக்கு தேவையான பணம் இவ்வளவுதானா? இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த மக்கள் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரங்களை மேற்கொள்வதென்றதை பற்றி இந்த அரசியல்வாதிகள் சிந்திப்பதில்லை. அவ்வப்பொழுது இந்த காலங்களில் மாத்திரம் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து தங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளுக்காக இந்த மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெற்றுவிட்டு இந்த தேர்தல் முடிந்தது மீண்டும் ஒரு தேர்தல் வரும்பொழுதுதான் இந்த மக்களை அவர்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையும் இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளையும் மக்கள் இனங்கண்டு நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே மக்களுக்கு உணவுப் பொருட்களும் அற்ப சொற்ப சில சலுகைகளையும் செய்து மக்களிடத்தில் இருந்து இப்படி ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளுகிற நபர்களை மக்கள் மிகவும் அவதானமாக இருந்து கண்ணியமாக இருந்து இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நீங்கள் நம்புவதை தவிர்த்து யார் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை எதிர்காலத்திலே புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அற்ப சொற்ப சலுகைகளுக்காக அடிபணிந்து போகாது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும்படி மக்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இது மிகவும் மனவருத்தத்துக்குரிய விடயம். இவ்வாறான கட்சிகளின் நிமித்தம் எல்லா கட்சிகளுக்கும் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பதை நாங்கள் மிகவும் மனவருத்தத்தோடு இவ்வாறான விடயங்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.
மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.